இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கட்சி ஆஃபீஸ்க்கு நானும் எங்கள் அப்பாவும் காரில் போயிட்டு இருந்தோம். நான் தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தேன். அவசரனால கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டியதாக இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்தனால எதிர வந்த வண்டி எனக்கு தெரியல. என்னோட கவனக்குறைவனால அந்த வண்டியை மோதிட்டேன். என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்கு கீழே இறங்கும்போது இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை. விட்டுட்டு கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா விசாரிச்சேன். ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன். அங்க டாக்டர் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, அவங்க பொழைச்சிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு போய் சொன்னார். அவங்க இறந்ததுக்கு காரணம் நான் தான். அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனை கொடுத்துருங்க. போய் யோர் ஆனர், இவர் போய் சொல்றாரு யோர் ஆனர். அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை நான் ப்ரூவ் பண்றேன். வண்டி வண்டி சொன்னீங்கல்ல, அந்த வண்டி எங்க இருக்கு? யார் வண்டி அது? ஐயா, அந்த வண்டி என் பேர்ல தான் இருக்கு. ஆர்டிஓ ஆஃபீஸில் வேணா செக் பண்ண சொல்லுங்க. யோர் ஆனர், இத்தனை நாள் யாராவது தப்பு பண்ணா அந்த தப்பை சரி பண்ணுவாங்க. அந்த வண்டி அந்த வண்டி அந்த வண்டியை என்ன பண்ணீங்க? ரிப்பேர் பண்ண ஷெட்டோட நம்பர் இருக்கு, அட்ரஸும் கொடுக்குறேன். போலீஸ் செக் பண்ணட்டும். இல்ல, இதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்ல கண்டிப்பா சிசிடிவி கேமரா இருக்கும். அது போலீஸ் செக் பண்ணட்டும். ஹாஸ்பிட்டல் ஸ்ரீகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாடியை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க? ஆர்கே ஹாஸ்பிட்டல், சிட்டியோட சென்டர்ல இருக்கு, மவுண்ட் ரோட். வெற்றி என்பவர் சொல்லும் ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர்தான் குற்றவாளி என்பது நிரூபணமாகிறது. குற்றம் செய்ததை தானே ஒத்துக்கொண்டதாலும் பாதிக்கப்பட்டவர்களை உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்க்க தவறியதாலும் குற்றவாளி வெற்றிக்கு 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை அளித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. வெற்றி, உண்மையை சொல்லுங்க வெற்றி. நீங்க எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணல. என் அண்ணனை காப்பாத்துறதுக்காக நீங்க இந்த பழி ஏத்துக்கிட்டீங்கல்ல? வெற்றி, சொல்லுங்க வெற்றி. மாப்பிள்ள, உங்க மனச பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். யாருக்கு ஒரு சின்ன கெடுதல் கூட நினைக்காதவர் நீங்க. நீங்க இந்த தப்பு செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. எதுக்கு மாப்பிள்ள, எதுக்காக இப்படி ஒரு பழியை ஏத்துக்கிட்டீங்க? என் புள்ளையதான் நிரபராதின்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு? மாமா ப்ளீஸ் மாமா, உண்மையை சொல்லுங்க. எங்க அண்ணா உங்களை காப்பாத்துறதுக்காக இந்த பழியை ஏத்துக்கிட்டாரு. நீங்க யார காப்பாத்துறதுக்காக இந்த பழியை ஏத்துக்கிட்டீங்க? உண்மையை சொல்லுங்க மாமா. உங்களுக்கு அப்படி என்ன நிர்பந்தம்? சொல்லுங்க மாமா. நான் தான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணேன். நான் தான் ஸ்ரீகாந்த் சார் கொன்னேன். அதான் உண்மை. ஆனா மேடம், உங்களை நான் நேசிக்கிறதுக்கு முன்னாடி நடந்துருச்சு மேடம்.
எனக்கு என் நிலைமையை பார்த்து சிரிக்கிறதா இல்லை அழுகிறதான்னு தெரியல. அந்த கடவுளை பார்த்தீங்களா? நான் தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி என்ன உங்களை பார்க்க வச்சு, உங்கள் மேலே எனக்கு பாசத்தை வர வச்சு, உங்கள் கழுத்தில் தாலியை கட்ட வச்சு என்னென்னமோ பண்ணிட்டாரு. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் தப்பு தப்பு தான். முடியல மேடம். அதான் உங்க கண்ணை பார்த்து கூட என்னால பேச முடியல. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்னை பத்தி என்ன நினைப்பீங்க? நீங்க என்ன வெறுத்துருவீங்களான்னு எனக்கு வெற்றி தெரியல. வெற்றி வெற்றி இதெல்லாம் உண்மை கிடையாதுல்ல. வெற்றி நீங்க போய் சொல்றீங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க வெற்றி. வெற்றி ப்ளீஸ் இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிடுங்க வெற்றி. மேடம் உண்மை. நான் சொல்றது எல்லாமே உண்மை மேடம். நான் தப்பு பண்ண எனக்கு தண்டனை கிடைக்கிறதா நியாயம். நான் ஒருவேளை தண்டனைலாம் அனுபவிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன மன்னிப்பீங்களா? ஆனா நீங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே. எனக்கு தெரியும் நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு. உங்களுக்கு தெரியாது மேடம், உங்களுக்கு தெரியாது. நான் தப்பு பண்ணிட்டேன் மேடம். முதல் தப்பு நான் அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணியிருக்க கூடாது மேடம். ரெண்டாவது தப்பு நான் ஆக்சிடென்ட்டை பண்ணிட்டு அந்த இடத்துல நிக்காம போன பாருங்க, அது எந்த சூழ்நிலையா தான் நின்று இருக்கணும் மேடம். இப்ப உண்மைலாம் தெரிஞ்சு மறுபடியும் அதை நான் மறைச்சேன்னா அப்புறம் மூணாவது தப்பு பண்ண மாதிரி ஆயிடும் மேடம். மறுபடியும் என்னால ஒரே ஒரு தடவை ப்ளீஸ், ஒரு தடவை. ஏன் சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்களேன். அண்ணன், அந்த அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பழி ஏத்துக்கிட்டு தானே நீ உள்ள போன. அப்படின்னா உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். உன்னை காப்பாத்த தானே இவர் உள்ள போறாரு இல்ல? அண்ணன் சொல்லுன சொல்லுன. அண்ணன் என் வாழ்க்கையே போயிடுன. உனக்கு கெஞ்சி கேக்குறேன, என்ன நடந்ததுன்னு சொல்லு. உண்மை என்னன்னு சொல்லுன. யார் பண்ணா? யார் இந்த ஆக்சிடென்ட் பண்ணான்னு சொல்லுன. இவர் பண்ணல. அண்ணா சொல்லுன. உன்னை காப்பாத்த தானே இவர் இப்படி சொல்றாரு. இவர் பண்ணல. யார் பண்ணாங்கன்னு சொல்லு. சொல்லுன, யார் பண்ணா?